ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறக்கக்கூடிய இந்த புது வருஷத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இதோடு இந்த வருஷத்தில் எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஆகுதுன்னு, இந்த 2025 எந்த மாதிரியான பலன்கள்லாம் எல்லாருக்கும் கொடுக்க போகுது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. புது வருஷம் பிறக்க இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. இப்போ 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 கூட்டு எண்ணெய் 8 வந்ததால் எங்கே பார்த்தாலுமே பிரச்சனை தாங்க. மனக்கவலை இருந்திருக்கும், சிக்கல் இருந்திருக்கும், காலதாமதம் இப்படின்னு எல்லாமே இருந்திருக்குங்க. ஆனால் இந்த 2025 நியூ இயரில் வந்து கூட்டு எண்ணெய் 9 வரதுனால என் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வந்து செவ்வாயோட ஆதிக்க எண்ணெய் தாங்க அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே 9ஆம் நம்பர் அப்படிங்கிறது எது எடுத்தாலுமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட முடியுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அதுதாங்க இந்த 2025ஓட ஸ்பெஷலே. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை தாங்க இது வருது. பூராட நட்சத்திரம் அன்னைக்கு தனுசு ராசி, கன்னியா லக்னம், வியாகாதாய நாமயோகம், பவம் நாம கிரகணம், சித்த யோகத்தில் தாங்க இந்த 2025 வருஷமே பிறக்குது. அதனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இந்த கன்னியா லக்னத்தை குரு பார்க்குற வருஷமாக தான் இது பிறந்திருக்குது. அதனால் லக்னத்தில் கேது உட்காந்துருக்குறாருங்க. அதிகமாக கோயில் கும்பாபிஷேகங்கள் எல்லாமே நடக்க போகுது. இந்த நியூ இயரில் வந்து பல பெரிய கிரகங்களாக சொல்லப்படுற குரு, சனி, ராகு, கேது இப்படின்னு அவங்க எல்லாருமே அவங்களோட இடத்த வந்து மாற்றுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி அன்னைக்கு வந்து குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய மே 18ஆம் தேதி வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 2ஆம் வீடான கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 8ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 2025 தாங்க நடக்க போகுது. கும்பராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்களும், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அமைத்திருக்கு. சனி பகவானே ராசிநாதனை கொண்டவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படிங்கிறப்ப வாரி கொடுப்பாங்க. ஆனால் பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஒரு பிடி கூட கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்படி சொல்ற விதத்துல தான் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. கோபுர கலசம் மாதிரி தனியாக தெரியறவங்க தாங்க நீங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எத்தனை ஆளுங்க இருந்தாலுமே இந்த கும்பராசிக்காரங்க மட்டும் கோபுர கலசம் மாதிரி தனியாக தெரியுவாங்க. பளிச்சுன்னு இருப்பாங்க. அழகு, ஆற்றல் இது எல்லாமே அதிகமாக கொண்டவங்க தாங்க இவங்க. 2019 இருந்து நான் பாடுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த நிலைமை எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. ஏன்னா நியூ இயரை வந்து ஆவலா எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற ராசியில் இந்த கும்பராசி முக்கியமானதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஜென்ம சனி படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்குதுங்க. 2025 வருஷத்துலையாவது வாழ்க்கையில் ஒளி வீசுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 7.5 சனி ஆரம்பத்தில் இருந்து வாழ்க்கையில் வந்து பல நெருக்கடிகள் வந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு குரு சாதகமான இடத்துல இல்லாததுனால நிலையான எண்ணங்களும் இருந்திருக்காது. முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம்லாம் இருந்திருக்குங்க. இப்போ ஜென்ம சனி இந்த 2025 விலகிறதுனால உங்களுக்கு சிறப்பான வருஷமா தாங்க இருக்க போகுது. 99% எல்லாமே முடிஞ்சு இருந்தாலும் 1% முடியாம இருக்குங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி தள்ளி காரியங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப சீக்கிரமா முடிய போகுதுங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. பழைய பாக்கிய கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கவும் முடியுங்க. ராசிக்குள்ள சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல தாங்க இந்த 2025 வருஷம் வந்து பிறந்திருக்குது. அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் விலகி 2ஆம் வீட்டுக்கு போறாருங்க. அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட இருந்த லேசினஸ் எல்லாமே போயிடுங்க. வசதி வாய்ப்பு பெருகும். எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகள் தாங்க கிடைக்க போகுது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே விலகி அந்யோன்யம் அதிகமாக போகுதுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேருவீங்க. அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா தாங்க இருக்க போகுது. காதல் வாழ்க்கை கூட இப்ப சிறப்பா அமையுங்க. உங்களோட தெளிவான முடிவு எண்ணத்தால குடும்பத்துல வந்து மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயருங்க. பெரியவங்களோட தொடர்பு உண்டாகி உங்களோட வாழ்க்கை தரமே மாறப்போகுதுங்க. நெடுநாளா வாட்டி வதைத்த உடல் உபாதை கூட இப்போ சரியாக போகுதுங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க.
குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆன்மீக பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா உருவாக போகுதுங்க. ரொம்ப நாளா செஞ்சு முடிக்காத வேலை எல்லாத்தையுமே அடுத்தடுத்து செஞ்சு முடிப்பீங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. மருந்து மாத்திரைக்கான செலவெல்லாம் குறைய போகுது. ஆனாலுமே கூட ஆரோக்கியத்துல ஒரு கவனம் இருக்கிறது நல்லது தாங்க. பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனாதிபதியா இருக்கக்கூடிய குரு சஞ்சாரத்தால பொருளாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம மிகப்பெரிய மாற்றமே ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல் எல்லாமே மறைந்து பணவரவு உங்களுக்கு அதிகமாகுங்க. புதுசா ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குதுங்க. எதிர்காலத்துக்கு உங்களுக்கு புதிய முதலீடுகள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. இந்த பாத சனி உங்களுக்கு பணவரவை அதிகமாக்க போகுதுங்க. கடன் பிரச்சனை எல்லாமே குறைய போகுதுங்க. மத்தவங்க கிட்ட நீங்க உதவி வாங்கி ரொம்ப நாளா இழுபறியா செஞ்சிட்டு இருந்த வீட்டு வேலை கூட இப்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்க போறீங்க. கொடுக்கல் வாங்கல் வழக்கு கூட உங்களுக்கு சாதகமான அம்சம் தாங்க உருவாக்க போகுது. உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு புதிய வேலையெல்லாம் கிடைக்குங்க. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்குங்க. ஆபீஸ்ல ஒரு சில பிரச்சனை எல்லாம் வரலாங்க. அதனால தேவையில்லாத பேச்சுக்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பண பற்றாக்குறைக்கு இடமே இல்லைங்க. அதனால சேவிங்ஸ்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது. மீடியா, சினி ஃபீல்டு, ரியல் எஸ்டேட், விவசாயம் இது மாதிரி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமா தாங்க இது அமைஞ்சிருக்குது. 7 சனி தொடர்ந்தாலும் மே மாசத்துக்கு பிறகு குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு போறாருங்க. அதனால 7 நாட்டு சனியின் தாக்கம் உங்களுக்கு குறைஞ்சிரும். கடந்த காலத்துல எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க. இந்த மே மாசத்துக்கு பின்னாடி நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே அதுல வெற்றி தாங்க கிடைக்க போகுது. ஜாதகப்படி 12 வருஷத்துக்கு பிறகு 5ஆம் இடத்துல குரு வராருங்க. தடைகள் எல்லாமே நீங்க போகுது. இதைத்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்த சிக்கல் எல்லாமே தீர போகுதுங்க. உங்களை உதாசனப்படுத்திட்டு போனவங்க கூட இப்போ உங்களை தேடி வர போறாங்க. வாக்குல இருந்த தடுமாற்றம் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல ஒரு வாக்குஸ்தானமும் பலமடைய போகுதுங்க. ஆனாலும் கூட ஜூன் ஜூலை மாசத்துல உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லதுங்க. புத்திர பாக்கியத்துக்காக தவம் இருக்கிற தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகுதுங்க. ஜென்ம சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு கேது சர்ப்ப தோஷத்தாலும் திருமணத்துல தடைகள் எல்லாம் வந்திருக்குங்க. இப்ப பிறக்கக்கூடிய இந்த புது வருஷத்துல மே மாசத்துல இருந்து திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாமே கைகூட போகுதுங்க. இந்த கும்பராசிக்காரங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பெண்களுக்கோ திருமண வாய்ப்பு அமையுங்க. சுயதொழில் தொடங்க வாய்ப்பு உருவாக போகுதுங்க. கடந்த காலத்துல தொழில் ஆரம்பிக்க நீங்க எடுத்த முயற்சி எல்லாமே வீணாக தாங்க போயிருக்கும். ஆனா இந்த வருஷம் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தர போகுதுங்க. ஏற்கனவே தொழில் செய்யறீங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்துற சூழ்நிலையும் உருவாகும். வியாபாரிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. உங்களோட வியாபாரம் நல்லா தான் நடக்கும். நாளுக்கு நாள் உங்களை கஸ்டமர் அதிகமா தாங்க தேடிக்கிட்டு வர போறாங்க. ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல ஜென்மத்துல ராகு லக்ன சனியா வரதுனால இடையூறுகள் கண்டிப்பா தாங்க இருக்கும். அதனால கொஞ்சம் கூடுதலா கவனமா படிக்கிறது உங்களுக்கு நல்லது. குரு சாதகமா இருக்கிறாருங்க. அதனால கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா அதுக்கு எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். மே மாசத்துக்கு பின்னாடி கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. நட்சத்திர அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்க செய்யற வேலை மத்தவங்க செஞ்சதா சொல்லி ஈஸியா நல்ல பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க. கவனமா இருங்க. வியாபாரிகள் லாபம் காட்டுறதுல கவனத்தை செலுத்துங்க. கூட இருக்கவங்க கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல கவனம் தேவைங்க. பண வரத்து அதிகமா தாங்க இருக்க போகுது. எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவியா தாங்க இருக்க போறாங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுங்க. வியாபாரத்துல போட்டிகள் இருக்காது. பழைய பாக்கியங்களும் வசூலாகுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்திக்குவீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் உருவாகுங்க. பிள்ளைங்க கூட உங்க பேச்சு கேட்டு தான் நடந்துக்குவாங்க. இந்த டைம் நீங்க லேண்டு இல்லைன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் அதிகமாவே இருக்குதுங்க. பண வரத்து நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. எடுத்த காரியம் எல்லாமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த வருஷத்துல நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அடுத்த 3 வருஷத்துக்கு புதுசா யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா 2ல இருந்த ராகு ஜென்மத்துக்கு வருதுங்க. அஷ்டத்துல இருந்த கேது 7ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதனால நம்பிக்கை, துரோகம், பழி இது எல்லாமே ஏற்படுத்துவாங்க. கவனமா இருந்துக்கோங்க. இது கூடவே வார்த்தையிலும் கவனமா இருங்க. எது பேசுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் பேசுறது உங்களுக்கு நல்லதுங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப பிறக்கக்கூடிய 2025 கும்பராசிக்காரங்களுக்கு முக்காவாசி நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது.
பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையில முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. துன்பங்கள் நீங்கும், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக நடக்க வேண்டிய விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது கூடவே முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.